வரவேற்கு யார் வரவில்லை? எப்படி இருக்கிற? அண்ணா நான் நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்பா. அயல்நாடு சென்றீங்களே, பட்டப்படிப்பு அனுப்பி எப்படி படிச்சு முடிச்சீங்க? அண்ணா நானும் அயல்நாடு சென்றேன். அனைத்து பட்டப்படிப்பும் வெகு சிரமம் முடிச்சிருந்தா. எந்த ஒரு குறைமில்லை. தம்பி நம்முடைய அரண்மனையிலே நம்ம தாய் தந்தை எப்படி இருக்காங்க? அண்ணா அரண்மனையில் தாய்க்கு தந்தைக்கும் யாருக்கு எந்தவித குறையுமே கிடையாது. அனைவருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லையா, நீங்கள் எப்போது தாயக திரும்பி என்று அனைவருமே வடிவேலி வெடி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் போகட்டு விடுங்க. இங்க பாருங்க, இந்த மணிபுரி நாட்டை நம்முடைய தந்தை இப்போது சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் நம்முடைய தந்தைக்கு வயது முதிர்ந்து விட்ட பிறகு நாம் இருவரும் தான் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை அரசாட்சி செய்ய போகிறோம். அப்படி நாம் இருவரும் அரசாட்சி செய்யும் போது நம்முடைய நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பது? சரியான கேள்வி. தம்பி ராகவா, இந்த மணிபுரி நாட்டை நம்முடைய தந்தை இப்போது சீரோடு சிறப்போடு ஆட்சி செய்கிறார். ஒரு நேரத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இந்த மணிபுரி நாட்டை எப்படி என்ன அரசாட்சி செய்வது கேட்கிறீங்க? தம்பி, நாட்டு மக்களுக்கு வர குறை என்றால் அதை கொட்டோடைத்தான் சாரு. நம்முடைய நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்க, நம்முடைய நாட்டு மக்களை கண்ணியமை காப்பதால் காக்க வேண்டும். எப்படி? ஏனென்றால் தம்பி நம்ம இப்படி விளையாடி பல ஆண்டுகளானது, நீண்ட நாட்கள் உருவாடி விட்டது. அண்ணா இப்படி ஆடி பாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. உங்களுக்காக அரண்மனையில் தாய் தந்தை இருவருமே காத்துக் கொண்டிருக்கிறாங்க. புறப்பட்டு தம்பி. தம்பி நானும் சின்ன சிறு வயதில் அயல்நாடு சென்றேன். படி முடிச்சு தாய்நாடு வந்தேன். எனக்காக நம்முடைய அரண்மனையை நம்முடைய தாய் தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார். தம்பி நம்முடைய தாய் தந்தை பார்ப்பது முன்பதாக எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறார். என்ன சொல்றீங்க? எவ்வளவோ நாட்கள் கழித்து இப்போதான் நம்முடைய தாயகமே திரும்பி வந்திருக்கிறீங்க. அதுக்குள்ளாக நம்முடைய தாய் தந்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான வேலையா? அண்ணா நீங்க என்ன செய்றீங்க? அந்த முக்கியமான வேலையை என்னிடத்துல ஒப்படைங்க. நான் போய் செய்துட்டு வரேன். நீங்க போய் அப்பா அந்த முக்கியமான வேலை நீ செய்ய போறியா? அதான் சொல்லுங்க பெரிய பழமொழி. என்னன்னு? தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். தம்பி ஒரு முக்கியமான வேலை சொன்னோன்னே, அண்ணா அந்த முக்கியமான வேலை நான் செய்ய நீ முன் வரையா? தம்பி அந்த முக்கியமான வேலையை தம்பி நீ செய்தா நல்லா இருக்காது. அண்ணன் நாங்க செய்யணும். என்னடா வார்த்தை பேசுறீங்க? ஏதோ ஒரு முக்கியமான வேலையை சொல்லிட்டீங்க. அதுவும் தம்பி நான் செய்தா நல்லா இருக்காது, அண்ணன் நீங்க செய்தா மட்டும் நல்லா இருக்கும்.
மீனாட்சி நீ செய்வதுதான் கால நேரம் வரும். நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ சின்ன சிறியவன், உலக அனுபவம் தெரியாதவன். நான் யாரு? படித்தவன், பண்புள்ளவன், பல நாடு சென்றவன். ஏய், அந்த முக்கியமான வேலை அண்ணன் நான் தானே செய்யணும் போட. அண்ணா என்னடா இது ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் தம்பி என்ன விட்டுட்டே செய்ய போறேன்னு சொல்றீங்க. சரி உடைய விருப்பம் வேண்டாம்னு சொல்ல, சீக்கிரமா போயிட்டு அந்த வேலையை பார்த்து முடிச்சிட்டு உடனே அரண்மனைக்கு வாங்க. நீங்க வந்த விஷயத்தை அம்மா சொல்லு, அம்மாட்ட சொல்லுங்க.